கோயிலுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன செஞ்சுட்டு கிளம்பணும்? கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கோயிலுக்குள்ளே போன பிறகு என்ன செய்யணும்? சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இதில் என்னங்க ஸ்பெஷல்? கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்லாம் கேட்குறீங்களா? நிச்சயமாக இந்த முழு வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு நம்ம கோயிலுக்கு போகிற பர்பஸ் என்னன்னு சொல்லுங்களேன். அந்த பர்பஸ் கம்ப்ளீட்டாக ஆகும். எல்லாருமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான். அதனால் இதை முழுமையாக பாருங்கள். நம்ம ஒவ்வொரு தடவை கோயில் போகும்போதும் நம்மளுடைய முழு பர்பஸ் கம்ப்ளீட் ஆகி நம்மளோட சக்தி நிலையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உங்கள் கண் கூட உணர்வீர்கள். சரிங்களா? ஓகே. இப்போ தெரிஞ்சுக்கலாமா? மனநிலை அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு தடவை நீங்கள் கோயில் போயிட்டு வந்த பிறகும் உங்களை என்ன பர்பஸ்க்காக அந்த கடவுள் கூப்பிட்டுருக்காரோ அதே மாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த கோயில் போனீங்கன்னா முழுமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும், முழுமை அடையும். அதனால் இந்த மாதிரி கோயில் போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. கோயிலுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன செஞ்சுட்டு கிளம்பணும்? கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கோயிலுக்குள்ளே போன பிறகு என்ன செய்யணும்? சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறீங்களா? நம்ம நார்மலாக எப்போயுமே கோயில் போகிறோம், நம்ம பாட்டு கிளம்புறோம், காரில் எடுக்கிறோம், பைக் எடுக்கிறோம், நம்ம பாட்டுக்கு நேராக போகிறோம், பஸ் இறங்குறோம். எப்படியோ நேரம் உள்ள கோயில் போகிறோம், கடவுளை வரிப்பா அர்ச்சனை பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், இல்லை கோயில் 3 தடவை பிரகாரம் சுற்றி வரோம், ஓகே. கோயிலேருந்து வீட்டு அப்படியே கிளம்பி வரோம், வீட்டுக்கு வரோம், ஓகே. இதெல்லாம் நார்மல் தானேங்க. இதில் என்னங்க ஸ்பெஷல்? கோயிலுக்கு எப்படி போகிறது அப்படின்லாம் கேட்குறீங்களா? நிச்சயமாக இந்த முழு வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு நம்ம கோயிலுக்கு போகிற பர்பஸ் என்னன்னு சொல்லுங்களேன். அந்த பர்பஸ் கம்ப்ளீட்டாக ஆகும். அதாவது நம்ம சும்மா கோயில் போகிறோம், போர் அடிக்குதுப்பா, வீட்டில் இருந்து என்ன பண்ணுறதே தெரியலப்பா, சரி ஓகேவா கோயில் போயிடலாம். சினிமாவுக்கு என்ன அந்த மாதிரி போவோம், ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு மாலுக்கு அந்த மாதிரி போகும். கோயிலுக்கு என்ன ஒரு பர்பஸோடு போவோம். ஓகே, ஒரு வேண்டுதல், இன்றைக்கி ஒரு நல்ல நாள், இன்றைக்கி பிறந்த நாள், அப்புறம் அது என்னது கல்யாண நாள், அப்புறம் இன்றைக்கி வந்து புது வருஷ பிறப்பு, புது மாத பிறப்பு, புது வருட, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கோயில் போகிறோம். இல்லை வேண்டுதல், பரிகாரம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு, முக்கியமான விஷயங்களுக்கு தினமும் கோயில் போகிறவங்களும் இருக்காங்க. தினமும் வந்து சாமியை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு பக்தியோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பர்பஸோடு தான் நம்ம கோயில் போகிறோம். கரெக்டுங்களா? தினமும் கோயில் போனாலும் சரி, எப்பயாவது கோயில் போனாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் கோயில் போகிறதுக்கு ஒரு பர்பஸ். அப்போ நம்ம போகக்கூடிய பர்பஸ் முழுமையடைய வேண்டும் என்றால் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். எந்த மாதிரின்னு கேட்குறீங்களா? இப்போ இனிமேல் தான் சொல்ல போகிறோம் நம்ம. சரி, இப்போ தினமும் கோயில் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் வந்தாங்க. தினமும் கோயில் போகிறவங்க, எப்பயாவது கோயில் போகிறவங்க, பிரதோஷத்துக்கு கோயில் போகிறவங்க, அப்பப்போ கோயில் போகிறவங்க, எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான். அதனால் இதை முழுமையாக பாருங்கள். நம்ம ஒவ்வொரு தடவை கோயில் போகும்போதும் நம்மளுடைய முழு பர்பஸ் கம்ப்ளீட் ஆகி நம்மளோட சக்தி நிலையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உங்கள் கண் கூட உணர்வீர்கள். சரிங்களா? ஓகே. இப்போ தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட்டில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அறக்க பறக்க அவசரமாக கிளம்பக்கூடாது. கோயில் போகும்போது டைம் ஆயிடுச்சு கிளம்புவா, ஃபேமிலியாக கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா போகிற டைம் ஆச்சு. பொறுமை. நம்ம எந்த நேரத்தில் அந்த சாமியை போய் பார்க்கணுமோ கரெக்டான நேரத்தில் போய் பார்ப்போம். நீங்கள் இங்கே எவ்வளோ அவசரமாக கிளம்பினாலும் சரி, அங்கே பஸ்ஸுக்கு போய் உட்காடுறீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வருதுன்னா லேட்டாக தான் வரும். கார் டிராஃபிக்கில் இருக்குன்னா டிராஃபிக்கில் தான் இருக்கும். அதாவது கோயில் நல்லா கவனிச்சுக்கோங்க. கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சி நம்ம முடிவு பண்ணி போகிற இடம் கிடையாது. அந்த கடவுள் முடிவு பண்ணி நம்மளை கூப்பிட்டுட்டு போய் அவருக்கு காட்சி கொடுக்கணும், அவரோட காட்சி நம்ம கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணால் தான் நம்மளால் அந்த கோயிலுக்கே போக முடியும். இல்லைனா யாராலையும் அந்த கோயிலுக்கும் போக முடியாது. நான் தினமும் இந்த கோயில் போகிறேன்னே, அந்த கடவுள் முடிவு பண்ணியிருக்கார் தினமும் நீங்கள் வரணும்னு. நீங்களாம் முடிவு பண்ணி போகலை. இப்போ எந்த கோயில், வெங்கடாஜலபதியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து சிவனாக இருக்கட்டும், முருகர், யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க முடிவு பண்ணி அந்த சக்தி நிலை முடிவு பண்ணி உங்களை அழைச்சிட்டு போனால் நீங்கள் போய் சாமியை பார்க்க முடியும். எந்த நேரத்தில் நீங்கள் அந்த சாமியை பார்க்கணும் அந்த நேரத்தில் கரெக்டாக பார்ப்பீங்க. ஸோ லைஃப்பில் வந்து முக்கியமாக கோயில் போகிற விஷயத்தில் வந்து நத்திங் இஸ் இயர்லி, நத்திங் இஸ் டிலே, எவ்ரிதிங் ஹேப்பனிங் ரைட் டைம். எதுவுமே சீக்கிரமாக நடக்கிறது, எதுவுமே லேட்டாக நடக்கிறது, எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கிறது. இந்த மனப்பான்மைக்குள்ளே முதல்ல வாங்க. ஸோ பொறுமையாக இருங்க. வீட்டில் யாராவது டிலே பண்ணுறாங்களா, நீங்கள் ஒரு 4 பேர் கிளம்புறீங்க, டிலே பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், அமைதியாக உட்காந்துருங்க. இப்போ முருகர் கோயில் போகிறீங்களா, இப்போ முருகா ஓம் சௌம் சரவண, எங்கள் வீட்லேயே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக நீங்கள் சொல்லிக்கிட்டே கிளம்புங்க. எங்கள் வீட்டிலையே நீங்கள் அமைதியாக உட்காந்து முருகர் பார்க்க போகிறீங்கன்னா முருகரோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இன்னொருத்தவங்க பொறுமையாக கிளம்பி வராங்களா, வரட்டும். வந்துட்டு நம்ம பொறுமையாக போவோம். சில நேரங்களில் சன்னிதானம் மூடிட்டாங்க, நாங்கள் போகிற நேரத்தில் பரவாயில்ல, அங்கே பொறுமையாக இருந்து சாயங்காலம் பார்த்துட்டு வரலாம். வீடு பக்கமாக இருந்தால் வீட்டுக்கு வந்து திரும்ப போய் சாயங்காலம் பார்க்கணும். நமக்கு தெரியும் டைமிங், அப்ராக்சிமேட்டாக தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி தான் நம்ம போகிறோம்.
சரிங்களா? அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நீங்கள் ரிலாக்ஸாக கிளம்புங்க. எந்த கோயில் பார்க்க போகிறீங்களோ அந்த கோயில் சாமிக்கிட்ட அந்த சாமியோட பேரை சொல்லி மனசார நன்றி சொல்லிக்கோங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கறதுக்காக என்ன நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, என்ன நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க. நான் வரேன்னு சொல்லலை, நீங்கள் என்ன அழைச்சிட்டு போகிறீங்க கோயிலுக்கு, எனக்கு காட்சி கொடுக்குறீங்க, அதற்காக மனசார நன்றி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அந்த கோயில் சம்மந்தப்பட்ட மந்திரம் ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த சாமியோட பேரே நாமாவளின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நாமாவளி அது சொல்லிக்கிட்டே இருங்க. சரிங்களா? சொல்லிவிட்டு கிளம்புங்க. இன்னொன்று சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து கோயில் போயிட்டு வந்து சாப்பிட்றேன், 2 மணி நேரம் க்யூவில் நின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு பசியில் சிலர் வந்து விரதம் இருக்கிறவங்க வேறு லெவல். சிலருக்கு பசியில் இப்போ பசிக்கிற சாமியை பார்த்தா நல்லாயிருக்கும், இப்போ எப்படா சாமி இருப்போம். இங்கே பசின்ற உணர்வு தான் அதிகமாக இருக்குது. வயிறு காலியாக இருக்கும்போது பக்தி எங்கெங்கே வரும்? அதாவது பசியில் இருக்கிறவங்க விரதத்தை பற்றி பேசலாங்க. விரதம்ங்கிறது வேறு லெவல். சரிங்களா? அப்போ பசி தாங்க மாட்டீங்க, பசிக்குது அப்படின்னா டிஃபன் சாப்பிட்ருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பிடிச்சது சாப்பிட்ருங்க. முக்கியமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏடிக்கு கோயில் போகிறதுக்கு முன்னாடினாலும் அன்றைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான் கோயில் போய்ட்டு வந்து சாப்பிடலாமா? அது என்னங்க, அது என்ன கதைனே தெரிலங்க. அது முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேன், காலையில் தலை குளிச்சுட்டு நான் கிளம்புனா கோயில் அது தீட்டு போயிடுமா? என்ன இதெல்லாம்? சிலர் எப்படி தெரியுமா, காலையில் டிஃபனுக்கே நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கோயிலுக்கு நான் தலை குளிச்சிட்டேன். என்ன கதை அதெல்லாம்? உடம்புக்குள்ளே தானே இருக்குது அந்த உணவு, செரிமானம் ஆகலைல்ல, நடந்துகிட்டு இருக்குல்ல ப்ராசஸ். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுங்க நான்வெஜ் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. முழு பலன் நமக்கு கிடைக்கணும்னா. சரிங்களா? சரி, இப்போ கோயில் கிளம்பும்போது ரிலாக்ஸாக கிளம்புறோம். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறோம். என்னென்ன பொருட்கள் வேணுமோ வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்க. பூ வாங்கணும், பழம் வாங்கணும், எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. தேங்காய் வாங்கணும், அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அபிஷேகம் பண்ணி வேறு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. முக்கியமாக ரொம்ப முக்கியமாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை எவர்சிலர் பாக்ஸோ சின்னதாக கையில் வச்சுக்கோங்க. ரெகுலராக கோயில் போகிறவங்க, நான் எப்போயாவது அங்கே கோயில் போகிறேன் அப்படின்னா ஒரு பேப்பர் 2-3 ஷீட் கையில் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒயிட் ஷீட் அது மாதிரி அதை கையில் எடுத்துக்கோங்க. எல்லோரும் என்ன தெரியுமா, கோயிலில் போய்ட்டு விபூதி வாங்குவாங்க, குங்குமம் வாங்குவாங்க, வாங்கிட்டு பேப்பரை தேட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படியே கையில் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. நெத்திலையும் வைக்க முடியாது, இல்லை சிலர் இப்படி தொட்டு இப்படி வச்சுக்கிறவங்க இருக்காங்க, அதெல்லாம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பக்தின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த விபூதி குங்குமத்தை சேவ் பண்ணணும். சிலர் வந்து கோயிலே அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ முருகான் எனக்கு கொடுத்த, ஓகே நீனே வச்சுக்கோ பத்திரமா, அவ்வளோதான், சிம்பிள். நீ எனக்கு எதை கொடுத்தாலும் நீனே வச்சுக்கோ திரும்பி. சரிங்களா? சிலருக்கு வீட்டுக்கு கொண்டு வரணும் பேப்பர் தேடி. நீங்கள் கோயில் போகிறீங்கன்னு தெரியும் தானே, ஏற்கனவே 2-3 பேப்பர் கையில் வச்சுருந்தா என்ன, சின்ன பேப்பரை எடுத்துக்கோங்க பத்திரமா. எடுத்துகிட்டு விபூதி வாங்கலா, விபூதி தனியாக முடிச்சுக்கோங்க. குங்குமம் தனியாக வச்சுக்கோங்க. மஞ்சள் கொடுத்தா மஞ்சள் தனியாக முடிச்சுக்கோங்க. ரெகுலராக கோயில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா என்ன தெரியுங்களா, சின்ன பாக்ஸ் 2-3 பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதாக பிளாஸ்டிக்கில் ஒரு சிலர் அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கவரில் போட்டு ஜிப் கவரில் போட்டு உள்ளுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கோங்க. கோயில் போகிறீங்களா, விபூதி வாங்கினா அந்த பாக்ஸை தர உள்ளுக்குள்ளே கொட்டிடுங்க. விபூதி பாக்ஸில் விபூதி, குங்குமம் பாக்ஸில் குங்குமம், மஞ்சள் கொடுத்தா மஞ்சள் பாக்ஸில் மஞ்சள் எடுத்து வச்சு மூடி பத்திரமா எடுத்து வச்சுருந்துடலாம். நம்ம இப்போ பல கோயில் போகிறோமே, பல கோயிலோட விபூதி ஒரே பாக்ஸில், பல கோயிலோட குங்குமம் ஒரே பாக்ஸில், அப்போ எல்லா சக்தியும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு கிடைக்கும் பலன். இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதே. பேப்பர் எங்கங்க, பேப்பர் இப்போ தான் நான் பார்த்தேன். டென்ஷன், எதுக்கு டென்ஷன்? கோயில் போகிறோன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம தான் இதுலேருந்து ஏற்பாடாக போகணும். சரிங்களா? சரி, பழம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கோயில் கிளம்பிட்டீங்களா, போயிட்டு அங்கே நீ ஃப்ரீ தரிசனம் பார்த்தாலும் சரி, நீங்கள் அவர் காசு கொடுத்து தரிசனம் பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, அமைதியாக இருங்க. கோயில் போகிறதுக்கு முன்னாடி, கோயிலுக்கு இறங்கிட்டீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, இதில் போகிறீங்க, போயிட்டு இறங்கிட்டு முன்னாடி கோயில் வாசலுக்கு முன்னாடி நின்று முதல்ல அந்த ப்ரே பண்ணிக்கோங்க. என்னை இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்னை எதற்காக அழைச்சிட்டு வந்திருக்கீங்களோ அதோட முழு பலன் எனக்கு கிடைக்கணும் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லா கோயில்களுக்கும், புதுசாக கட்டுற கோயிலேருந்து அந்த காலத்தில் பழைய காலத்து கோயில் எல்லா கோயில்களுக்குமே அந்த கோயிலை பாதுகாப்பதற்காக எனர்ஜி லெவலில் சில ஏஞ்சல்ஸ், தேவதைகள் அங்கே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்குங்க. எப்பா என்ன இந்த மாதிரி கூப்பிட்ருக்காங்க, கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் எனக்கு வழி விடுங்க, எனக்கு என்ன சக்தி கிடைக்கணும், ஆனால் எதுக்காக பர்பஸ்க்காக என்ன அழைச்சிட்டு வந்திருக்காங்களோ அது முழு நிலை எனக்கு சக்தி கிடைக்கணும்னு சொல்லி மனசார தெருவில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலாக இருந்தாலும் எல்லா கோயிலுக்குமேங்க, எங்கெங்கெல்லாம் கோயில் சக்தி நிலை இருக்காங்களோ எல்லா இது சித்தர்களால் கட்டப்பட்ட கோயில், ஆகமீதிப்பட கட்டப்பட்ட கோயில், இல்லை ஆகமீதி பார்க்காம கட்டப்பட்ட கோயில், எந்த கோயிலாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு கோயில் அப்படின்னாலே அங்கே ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க. அந்த ஏஞ்சல் கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனசார கேட்டுக்கிட்டு, அதுவும் எல்லை கோயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிச்சயமாக செஞ்சுட்டு தான் போகணும். எல்லை கோயில், சித்தர்கள் கட்டப்பட்ட கோயில், இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்குது பாருங்கள், அது பழைய காலத்து கோயில், எல்லாமே நம்ம ஏஞ்சல் கிட்ட கேட்டுட்டு தான் போகணும். சரிங்களா?
சரி, அப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டோம். வலது கால் எடுத்து வச்சு போகணுமா, இடது கால் எடுத்து வச்சு போகணுமா? பலருக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு சரம் எந்த பக்கம் போகுதுன்னு கவனிங்க. அந்த காலை முதல்ல எடுத்து உள்ள வைங்க. சரிங்களா? முன்னாடி நிற்கிறீங்க, சரம்னா என்னன்னு கேட்குறீங்களா? இது என்னோட ரைட் சைடு, இது என்னோட ரைட் சைடு. ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இடது பக்கம் லெஃப்ட் சைடில் ப்ரீத் எடுக்கிறேன். அப்புறம் லெஃப்ட் சைடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரைட் சைடில் ப்ரீத் எடுக்கிறேன். எந்த பக்கம் சுலபமாக மூச்சு காற்று போதோ அது மூச்சு காற்றோட சுழற்சி. சரிங்களா? எந்த பக்கம் எனக்கு மூச்சு காற்று சுலபமாக போகுதோ அந்த கால் எடுத்து முன்னாடி வைங்க. இதில் வேற சிலருக்கு எப்படி தெரியுங்களா, அந்த படியை வந்து தாண்டி போகணுமா, மேலே மிதிச்சு போகணுமா? நீங்கள் உங்களுக்கு வசதி எப்படியோ அதை பண்ணுங்க. அது வந்து படி தாண்டி படி மேலே வச்சு எப்படி வேணாலும் போங்க. சில தொட்டு கும்பிட்டு போவாங்க, அதெல்லாம் ஓகே. மேலே ஏறி போகிறீங்களா போங்க, ஏறி போய் இறங்கி அப்படியே பொறுமையாக போங்க. சரிங்களா? இப்போ சில பெரிய கோயில்களில், பழைய கோயில்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம் இருக்கும், அதை தாண்டி அப்புறம் உதாரணத்துக்கு நம்ம இந்த கோயில் எடுத்துக்கோங்களேன், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோயில். ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம் இருக்கும், அடுத்த ஒரு கோபுரம் இருக்கும், கோபுரம் தாண்டி கோபுரம். அப்போ ஒவ்வொரு கோபுரத்துக்கிட்டையும் மனசார நின்று ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே கோபுரம் தான் அங்கே இருக்க, நேராக உள்ளே போங்க, ப்ரே பண்ணிக்கிட்டு உள்ளே போங்க. யாரும் அந்த தேவதைக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போன பிறகு சில கோயில்களில் ஃபஸ்ட்டு பலிப்பீடம் இருப்பாங்க. அது பலிப்பீடம் அப்படின்னா என்ன தெரியுங்களா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், சோகம், துக்கம், கொழுப்பு, திமிரு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் கெட்ட பழக்கங்கள். எது கெட்ட பழக்கம்னு கேட்குறீங்களா? சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ப்ரோகாஸ்டினேஷன், இந்த வேலை அப்புறமா செய்யலாம் தள்ளி போடக்கூடிய மனநிலை, இதெல்லாம் தான் என்ன சொல்கிறது, கெட்ட பழக்கம். சரிங்களா? அது நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறது, அதையும் தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? எல்லா கெட்ட பழக்கங்களையும் பலியிட்டு விட்டு, இப்போ என்ன பலி கொடுத்துட்டேன்ப்பா, என்கிட்ட கெட்ட பழக்கத்தில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேன், இதனால் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இனிமேல் தேவையில்லை, அதான பலி. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட போயிட்டு, கொடிமரம் எண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பைன் போனுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். கொடிமரத்துக்கும் கொடிமரத்தோட உச்சி வந்து துரிய சக்கரம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ஓப்பனில் இருக்கும். இப்போ கொடிமரம் என்னன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டாக இருக்கக்கூடியது. இப்போ அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் துரிய சக்கரத்தில் கவனத்தை வச்சு பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில கோயிலில் ஃபஸ்ட்டு கொடிமரம் இருக்கும், அப்புறமா பலிப்பீடம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சரணாகதி அடைஞ்சிரு விடுங்க. காலில் சாஷ்டாங்கமாக, ஆண்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை சரணாகதி அடைஞ்சு விடுங்க. பெண்கள் அவங்க ஸ்டைல் இருக்குது, தெரியும், எல்லாருக்குமே தெரியும் எப்படி காலில் சாமிக்கிட்ட வந்து எப்படி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எப்படின்னு தெரியும். அதனால் அப்படியே அந்த மாதிரி விழுந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது உங்களோட சரம், சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட சரம் கவனிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சரம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. அதாவது ஃபஸ்ட் உள்ளே வரோம், அதுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட நிற்கிறோம், அப்புறம் பலிப்பீடம் கிட்ட நிற்கிறோம், அப்புறம் உள்ளே போகிறோம். ஒரு இடத்துலையும் சரம் கவனிச்சுட்டே வாங்க. சரம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கிழமைக்கான சரம் நமக்கு சாமிக்கு இருக்கும். அந்த கிழமைக்கான சரம்ன்றது வந்து நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம். திங்கக்கிழமை இடது சரம் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த கிழமைக்கான சரம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமாக நீங்கள் நின்று சாமியை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு சாமி இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமி இப்படி இருக்காங்க, சாமியோட வலது பக்கம் இது, சாமியோட இடது பக்கம் இது. சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்துக்கும் எல்லாமே அதே மாதிரி தான். இது வலது பக்கம், இது இடது பக்கம். இப்போ திங்கக்கிழமை இடது சரம் போகணும். நீங்கள் என்ன பண்ணணும், இடது பக்கமாக போய் நிற்கணும். சரிங்களா? இடது பக்கம் போய் நிற்கும்போது உங்களோட சரம் வலது பக்கமாக இருந்தால் உங்களோட வலது பக்கமும் சாமியோட இடது பக்கமும் இப்படி இருக்கணும். சரிங்களா? இதே சாமிக்கு இடது பக்கம் சரம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு இடது பக்கம், இது எனக்கு இடது பக்கம். இடது பக்கம் சரம்னா என்னோட இடது பக்கம் சாமியோட இடது பக்கம் ஃபேஸ் பண்ணும். அதாவது என்னோட சரமும் அன்றைக்கி இருக்கிற சாமியோட சரமும் ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகணும். சரம் ரெண்டுனா சரம்னா என்ன தெரியுங்களா, உயிர் நாடின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் நாடி சரியாக இருக்கும்பொழுது முழு சக்தி நமக்கு கிடைக்கும். இப்போ அப்படி உயிர் நாடி சேர்றதுனால என்ன பலன் கேட்குறீங்களா? முழு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம கோயில் போகிறோமோ, நம்மளை எதற்காக அந்த சாமி அந்த கடவுள் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காங்களோ முழு பர்பஸ் நமக்கு சால்வ் ஆகுமாங்க. முழு பர்பஸ் அதுக்கு தானே கோயில் போகிறோம், எல்லாமே நிறைவேறுவதற்காகத்தான். சரி, அடுத்தது கோயிலில் போயிட்டு சரிங்களா, உள்ளுக்குள்ளே போய் சாமிக்கு நின்று எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு வேலையை வாங்கி கொடு, எனக்கு ஃபாரின் போகிறது கொடு, எனக்கு வீடை கட்டி கொடு, இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்காதீங்க. வேறு எப்போ கேட்குறது கேட்குறீங்க, கோயில் போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க. கோயில் வாசலில் நிற்கிறீங்க, உள்ளே போய் அதாவது கோயில் வாசலில் போய் நின்று
ஒரு 5 மினிட்ஸ் அமைதியாக நில்லுங்க. அவசர அவசரமாக க்யூவில் ஓடி போய் என்ன பண்ண போகிறீங்க? வெயிட் வெயிட் வெயிட். கோயில் வந்திருக்கு சாமி பார்க்குறதுக்கு. பொறுமையாக ரிலாக்ஸாக பார்ப்போம். முதல்ல சாமி பார்க்குறது, க்யூவில் போய் நிற்கிறது எல்லாம் ஓகே தான். அதுக்கு முன்னாடி அமைதியாக நின்று கண்ணை மூடிக்கிட்டு மனசார நின்று கொடி பலிப்பீடம் முடிச்சுட்டு கொடிமரம் முடிச்சுட்டு அங்கேயே நில்லுங்க. அமைதியாக நின்று இப்போ நீங்கள் என்ன அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக அழைச்சிட்டு வந்துருக்கீங்க அதையும் முழுமைப்படுத்திடுங்க. அதே மாதிரி நான் இப்போ கோயில் வந்துருக்கு ஒரு பர்பஸோடு தான் வந்திருக்கிறேன். என்னென்னா எனக்கு வீடு கட்டணும். இப்போ என்ன நீங்கள் கோயில் அழைச்சிட்டு வந்ததுக்கும் ஒரு பர்பஸோடு தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அதை நீங்கள் முழுமைப்படுத்தி கொடுத்துருங்க. அதே மாதிரி நானும் ஒரு பர்பஸ், எனக்கும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன், அதுவும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு ஃபாரின் போகணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு மாதம் 6 லட்ச ரூபா வருமானம் வர மாதிரி ஒரு வேலை வேணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரே பண்ணிவிட்டு ஓகே மொத்தமாக சொல்லிட்டீங்களா இறைவன்கிட்ட கடவுள்கிட்ட எனக்கு இதுதான்ப்பா வேணும்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிவிட்டு அமைதியாக போய் நில்லுங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அந்த அமைதியாக போய் உள்ளுக்குள்ளே நிற்கும் போது நமக்குள்ளே ஒரு சக்தி நிலை நடக்கும் பாருங்க, அதை உணர்ந்து பாருங்கள். எனக்கு சிலர் எப்படி தெரியுங்களா, பா கடவுளே எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா எனக்கு வேணும்ப்பா, 10 லட்ச ரூபா கொடுக்குறது ஏற்பாடு பண்ணிட்டியா? இமீடியட்டாக இப்போ தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இமீடியட் ஏற்பாடு பண்ணிட்டியா? நான் வாங்கிக்கலாமா? எங்கே போய் வாங்கிக்கலாம்? கோயிலேருந்து வெளில போனால் 10 லட்சம் பேக்கில் இருக்குமா, எடுத்துக்கலாமா? எதுக்குங்க? வெளியில் நின்று மனசார கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே போய் நின்று அமைதியாக நின்று அந்த சக்தி நிலையை உணர்ந்து பாருங்கள். உள்ளுக்குள்ளே எனர்ஜி ரிசீவ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிடுச்சு. அந்த மனநிலையில் மகிழ்ச்சியோட கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். நான் கேட்டேன்ப்பா, நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. அந்த மாதிரி மனம் நன்றியோட மனதில் அந்த நிலையில் இந்த கோயில் பிரகாரம் சுற்றி வர்றது எல்லாமே செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து நிதானமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிடுச்சு. எப்படி விஷுவலைசேஷன், எங்கள் கோயிலுக்குள்ளே உட்காந்து நான் முருகர்கிட்ட கேட்டேன், நான் சிவன் கிட்ட கேட்டேன், நான் வெங்கடாஜலபதி கிட்ட கேட்டேன், அது கிடச்சிடுச்சு. அப்படியே விஷுவல் பண்ணுங்கள், ஃபுல்லாக அப்படியே விஷுவல் பண்ணுங்கள். அது கிடச்சிடுச்சு. கிடச்சிட்டா நீங்கள் என்ன உணர்வுக்குள்ளே இருப்பீங்களோ அதை உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து முடிச்சுட்டு நன்றி சொல்லிக்கிட்டு மனசார நன்றி சொல்லிக்கிட்டு நன்றி உணர்வோடு நன்றி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கோயிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வாங்க. இதில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, உள்ளே போகும்போது கால் வாஷ் பண்ணிட்டு போகலாமா, வெளியில் வரும்போது கால் வாஷ் பண்ணிட்டு வரலாமா, வீட்டுக்குள்ளே வந்தோன்னே கால், அதெல்லாம் அவங்க விருப்பங்க. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் செய்யுங்க. அதுலேயும் ஒரு சக்தி நிலை இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நிலை எதுனா உங்கள் மனநிலை தான். அந்த மனநிலை அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு தடவை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் உங்களை என்ன பர்பஸ்க்காக அந்த கடவுள் கூப்பிட்டுருக்காரோ அதே மாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த கோயில் போனீங்கன்னா முழுமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும், முழுமை அடையும். அதனால் இந்த மாதிரி கோயில் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக மாறும். வாழ்க வளமுடன்.